மார்ச் மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17வது அதிகாரம் 5 10 வசனங்கள். சிறப்பாக மனித எலும்புகள் சபிக்கப்பட்டவன் மனித பலன் தன்னை பலமாக கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறது. கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் அவர்கள் வாய்க்கால் மரத்தில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவார்கள். அது 8வது வசனம். நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர், நீரோடையை நோக்கி வேர் விடுகிறது. வெப்பமிகு காலத்தில் அதற்கு அச்சமில்லை, அதன் இலைகள் எப்பொழுதும் பசுமையாக இருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் கவலை இராது, அது எப்போதும் கனி. gives fruit all the time. கனி கனி கொடுக்கிற காலத்தில் தான் கொடுக்கும், எப்போதும் கனி. ஆனால் இதுல என்ன சொல்றாருன்னா எப்போதும் கனி கொடுக்கும். எஸ்ஐயா புத்தகத்திலே நாம் பார்க்க 47வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே 12 மாதங்கள் கனி கொடுக்கும், எப்பொழுதும் கனி. gives fruit all the time. அதுவும் எந்த டைம்ல நல்ல செல் மழை காலம் பனிக்காலம் இந்த மாதிரிலாம் நல்லா கொடுக்கும். ஆனா இங்க என்ன சொல்லுகிறார்? வெப்பமிகு நேரத்தில் there is no fear. அச்சமில்லை, அது இலைகள் பசுமை. இலைகள் பசுமையா இருந்தாலே அதுக்கு மிகுந்த கனி கொடுக்கும். அதான் இயேசு போகும்போது அத்திமரம் பசுமையா இருக்கிறது பார்த்து அதில் கனி இல்லாத பார்த்து சபிச்சிட்டார். வெப்பமிகு நேரத்திலும் அச்சமில்லை, இலைகள் பசுமையா இருக்கும்போது இருக்கும் வறட்சி, ட்ரைனஸ், வாழ்க்கையில பலவினர் விரக்தி, சோர்வு, சந்தர், இதெல்லாம் அங்கு கவலை இரா. there is no sorrow. வறட்சி விரக்தியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தோண்டு போயிடும். ஆனால் உங்கள் துக்கத்தை ஒரு சந்தோஷமாய் மாற்றுவார். வெப்பமிகு நேரத்தில் பசுமையான கிரீன்னஸ், தட்ஸ் கால்ட் தி பிளெஸிங். இரண்டாவது, வறட்சி மிகு நேரத்தில் கவலை இல்லை, அச்சம் இல்லை, பயம். அச்சம் என்று பயம். அங்கே செடிமையாக்கள் அச்சப்பட தேவையில்லை. அதே போல கவலை இல்லை. கவலை இருந்தால் அது கவலை இல்லை, அச்சம் இருந்தால் அது அச்சம் இல்லை. அநேக இடத்துல சொல்லுறா, பயப்படாதே, திகையாதே, கவலைப்படாத, இதெல்லாம் இருக்காது. ஏனென்றால் அது எப்போதும் கிடைக்கும். You will have the fruit in your life. There will be fruit in your blessing. எப்பொழுதும் கிடைக்கும். அதான் யோவான் 15:16 சொல்லுவார், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நாம் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், உலகிற்கு சென்று கனி தரும்படியாகும். அந்த கனியில் நிலைத்தது. You should abide in the fruit. அதை யோவான் 15:8 வாசிச்சு பாருங்க. நீங்கள் மிகுந்த கனி தந்தின் சீடனாய் விளங்குவதுதான் தேவனுடைய வழி. நாம் எப்பொழுதும் கனி கொடுக்கும். இறைவனுடைய கனி என்ன? அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம். கலாத்தியர் 5:22 சொன்னது போல ஆண்டவருடைய கனி மிகுந்த வாழ்க்கையிலே நாம் நம்முடைய குடும்பம் வாழ ஒப்பு கொடுப்போமா? நல்ல ஆண்டவரே, கனி மிகுந்த வாழ்க்கை எப்பொழுதும் அச்சமில்லாமல் வெப்பமிகு காலத்தில் வறட்சியான காலத்தில் இதோ நாங்கள் கவலை இல்லாமல் உடைய தெய்வீக உறவினரை காரணத்தால் ஆமென்.